என்றாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்ன டார்லிங், எதுக்கு வந்திருக்க? சார் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன வந்து பார்க்க சொன்னீங்க, எதுக்கு? என்ன டார்லிங், எப்பயும் என்ன வாடா போடானுவ, இன்னைக்கு என்ன சாருங்கிற? நீங்கள் என்னோட பாஸ் தானே, சாருன்னு தானே கூப்பிடணும். இங்கே பாரு செல்லக்குட்டி, பிரிச்சுலாம் பார்க்காத. நீ என்னை எப்பயும் போலயே கூப்பிடு. சே, அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். நான் கூட இவளோட அக்காங்க 2 பேர் இருப்பாளுங்கன்னு நினச்சேன். என்ன பேபி, என்ன யோசனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எது கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? ஏய், என்ன நான் கிட்ட வர வர தள்ளி போற? உன்னை விட்டுருவேனா? சார் எதாக இருந்தாலும் அங்கேருந்தே சொல்லுங்கள். ஏதோ ஒர்க் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் போய் பண்ணுறேன். எனக்கு டைம் ஆகுது. சார் என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க ஃபஸ்ட்டு. சார் கையை விடுங்கன்னு சொல்கிறேன்ல. இங்க பாரு செல்லக்குட்டி, என்கிட்ட இப்படிலாம் கத்திலாம் பேசக்கூடாது, சரியா? சார் ஃபஸ்ட்டு என் கையை விட்டுட்டு என் மேலே இருந்து கையை எடுங்க. ஏய், என்ன ரொம்ப துள்ளுற? ஆ, நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். எதுக்காக பொறுமையாக போயிட்டுருக்கேன்? ஏதோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் பேபி, உனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் நீ போகிற, சரியா? எவ்வளோ லேட்டானாலும். புரிஞ்சுதா? என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் இன்றைக்கான ஒர்க்கை முடிச்சிட்டேன்ல. இன்னும் 1.5 மணி நேரத்தில் நான் கிளம்பிடுவேன். இதோ பாரு, நான் உன்னோட பாஸு. நான் சொல்கிறத தான் நீ செய்யணும். இது அர்ஜென்ட் ஒர்க்கு, நீ தான் பண்ணி ஆகணும், புரியுதா? சார் லேட் ஆயிடுச்சுன்னா? அதுதானே எனக்கு வேணும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து செஞ்சுட்டு போ. என்ன இப்போ என்ன ஒர்க் தானே, முடிச்சுட்டு போகிறேன். முடிச்சுட்டா கிளம்பிடலாம்ல. ஆமாம். அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒர்க்காக நினச்சிட்டு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காத. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, புரியுதா? சரிங்க சார், நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். அப்போ சரி, நீ போகலாம். இது சொல்ல தான் கூப்பிட்டேன். போடி போ. நீ என்ன ஈஸியாக தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? உனக்கு வேணுக்குன்னு தாண்டி இங்கே நைட்டு இருன்னு சொன்னேன். என்னையா தட்டி விட்டு போற மாவளை? இன்னைக்கு நைட்டு யாருன்றதை நான் காமிக்கிறேன். சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு போறாளாமே. எப்படி நீ தங்கமே முடிப்ப? அவ்வளோ ஒர்க் இருக்கு. நைட்டு நீ 11 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. பார்த்துடலாம் நீயா நானான்னு. நீங்கள் 2 பேரும் போங்கடி, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன, நீ ஒர்க் பண்ண போறியா? எப்பா, என்னால் நம்பவே முடியலடா. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, ஒர்க் இருக்குடி. அப்பா என்கிட்ட சொன்னார். ஓ, அப்பா சொன்னாரா? அப்போ நீ நைட்டு பார்ட்டிக்கு? நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க, நான் முடிஞ்சால் வந்து அட்டன் பண்ணுறேன், இல்லை ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துடுங்க. என்னடா உனக்கு பிடிச்ச கேர்ள்ஸ் வராங்க, என்ஜாய் பண்ணுவேன். என்ன இன்னைக்கு திடீர்னு இப்படி சொல்கிற? எனக்கு பிடிச்சவளே இங்கே தான் இருக்க போகிறா. அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? அதான் சொன்னலடி, அப்பா ஒர்க் கொடுத்தாருன்னு. எப்படி அப்புறம் நான் விட்டு வர்றது சொல்லு? ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். அப்புறம் நம்மள அப்பா இந்த ஆபீஸ் பக்கமே அனுப்ப மாட்டாரு. ஏதோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கறனால தான் இருக்கிறதுங்கெல்லாம் கொஞ்சம் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்குங்க. சரிடா, சீக்கிரம் முடிச்சிட்டு வா, நாங்கள் பார்ட்டிலே இருக்கோம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிருங்க, போயிட்டு வீட்டுக்கு போயிருங்க, நான் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, ஏதோ சொல்ற. சரிடா, நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறோம். ஆ, இனிமே தானே கச்சேரியே இருக்கு. வர்ஷா எப்போ போனா? இன்னும் காணுமே. ஒருவேளை போய் பார்க்கலாமா? போய் பார்ப்போம், ஒருவேளை ஏதாச்சும் ப்ராப்ளமா இருந்தா. ஏ வர்ஷா, என்னடி மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்க? என்னாச்சு? அட போங்க நான்சி. ஏண்டி அந்த அளவுக்கு என்னாச்சு? அதான் வீணா போனோம் உள்ள உட்காந்துட்டு இருக்கானே அவன். பரவாயில்லையே வர்ஷா, கோவப்படுறியே. இதே மெயின்டைன் பண்ணுன்னு தான் நானும் சொல்றேன். என்ன நான்சி பண்றது, எத்தனை நாள் தான் பொறுமையா போறது, கோவமும் வருது. சரி சரி சொல்லு, என்னாச்சு? அதான் அவன் இப்போ எனக்கு ஒர்க்கு கொடுத்துருக்கான். 11 மணி ஆனாலும் முடிச்சுட்டு தான் போகணுமா.
என்னடி சொல்ற? அப்படி என்ன ஒர்க்கு? தெரில, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காம், அதனால் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணுமா. சரில, நானும் உன் கூடயே இருக்கேன். பரவாயில்ல நான்சி, இன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும், அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமாண்டி சொன்னேன். அதனால என்ன, நான் இருந்துக்கிறேன், இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துப்பேன். அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சும் நீ இருக்கன்னு சொல்ற. என்ன பண்ணுறது, நீயே சொல்லு. சரி, அப்படி இல்லைன்னா நீ இங்கேருந்து கிளம்புக்குள்ள எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, சரியா? ம் சரி. இங்கே பாரு, ஃபோன் பண்ணு. அப்படி ஃபோன் பண்ணலாம், நான் கிளம்பி இங்கே வந்துடுவேன். சரி நான்சி. சரிடி, பார்த்து இருந்துக்க, நான் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆச்சு. ஆ இங்கேயா இல்லை பக்கத்து ரூம்லையா? இங்கே தான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களே, பக்கத்தில் தான் போய் ஒர்க் பண்ணும். சரி சரி, பார்த்து இரு, சரியா? ஏதாச்சும் ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணு. அப்படி எனக்கு பண்ண முடியலன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் பண்ணு, சரியா? சரி நான்சி. சரி, பார்த்து இரு, என்ன, நான் கிளம்புறேன். ஏய், பார்த்து இருந்துப்பல்ல. நான் தான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் பார்த்து போங்க ஃபஸ்ட்டு, எதை பற்றி யோசிக்காமல் போங்க. சரி, ஏதாச்சும்னா ஃபோன் பண்ணு, மறந்துடாத. சரி நான்சி. கடவுளே, சீக்கிரமாக ஒர்க்கு முடிஞ்சிடணும், எப்படியாச்சும் சீக்கிரமாக போயிடணும். சீக்கிரம் போகலாண்டி, எனக்கு செம்மையாக பசிக்குது இப்போவே. சரிடா, வாடா போலாம். என்ன மேடம், நீ பாட்டு தனியாக சிரிக்கிற? அதுவா, அத நினைச்சேன், சிரிச்சேன். ஓ, புரிஞ்சிச்சு. என்னடி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, என்னன்னு எனக்கு தான் சொல்லுங்களேன். ஏன்னா இப்படி ஒன்றும் தெரிஞ்சுக்காத முட்டாள் மாதிரி இருக்க? முட்டாளாவே இருந்துட்டு போகிறேன், சொல்லு. அதான்டா. ஐயோ, பேரு நடி ரேஷ்மா. ரேஷ்மா அவ முழுதால, அதுதான், அதை நினைச்சுதான் சிரிக்கிறோம். நல்லா சிரிச்சிங்க போ. சரி வாங்க, நம்ம போகலாம். வர்ஷாவுக்கு? ஐயோ ஆமாண்டி, சொல்லணும். சரி இரு, நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லிடு. வர்ஷா. நிக்கி, சொல்லுடி, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? இன்னைக்கு நைட்டு வெளில சாப்பிடலாம், எப்பயும் சாப்பிடுவோம்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. அப்படியா? அப்ப ஜாலிடி. சரி ஒர்க் முடிஞ்சிச்சு தானே, இப்ப கிளம்பிடுவ தானே? அட, மறந்தே போயிட்டேன். என்னாச்சுடி? எனக்கு ஒர்க் இருக்குடி. என்னடி ஆச்சு, ஏதோ பிரச்சனையா? இரு சொல்றேன், இரு. என்னடி ஒர்க்கு? அதுவாடி, திடீர்னு என்னோட பாஸ் கூப்பிட்டு கொடுத்துட்டாரி, முடிச்சுட்டு தான் வரணும். 11 மணிக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். என்ன அவ்வளோ நேரமா? ஆமாண்டி, நீங்கள் என்ன சாப்பிட்டு கிளம்புங்க, நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுறேன். என்னடி இப்பதான் சந்தோஷப்பட்ட? எனக்கு ஒர்க் இருக்கதே மறந்துட்டேன்டி. இது ஆத்திட்டு சொல்லிடு. சரிடி, நீ எவ்வளோ சீக்கிரத்தில் முடிப்ப? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், எப்போ முடிப்பேன்னு எனக்கே தெரில, நிறையா ஒர்க் இருக்குது. சரி, நான் உன்னோட ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? இல்லடி, எப்படியும் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு லேட் ஆகிடும். இங்கே ஐடி இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. அதுவும் நான் வேறு உள்ளே இருக்கேனா, நான் வரத்துக்கும் லேட் ஆகும். அதனால் வேண்டாம், விடுங்க. சரிடி, அப்போனா நீ எப்போ கிளம்புறியோ சொல்லு, அது வரைக்கும் நாங்கள் எங்கேயாச்சும் இருக்கோம். நீ வந்ததுக்கப்புறம் சொல்லி நம்ம அப்புறமேட்டு சாப்பிட்டு போகலாம். எனக்காக ஏன்டி வெயிட் பண்ணுறீங்க? அதுக்காக ஒன்று விட்டா போக முடியும், லூஸு. பரவாயில்லடி, நீங்கள் சாப்பிட்டு போங்க. வர்ஷா, வாயை பிடிச்சி தைச்சு போடுவேன், ஒழுங்கா வா, சரியா? எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஃபோன் பண்ணு. சரிடி, சரி, ஃபோன் பண்ணுறேன். சரிடி, வச்சிடுறேன், முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு, சரியா? அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பீங்களா? அதெல்லாம் நாங்கள் ஏதாச்சும் வாங்கி தின்னுட்டு கிடப்போம், நீ ஃபோன் பண்ண அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிடி. சரி வச்சிடுறேன், சீக்கிரமா முடி. என்னடி ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லடி, திடீர்னு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, வரத்துக்கு 11 மணிக்கு மேலே கூட ஆகுமா. என்ன அவ்வளோ நேரமா? ஆமாண்டா, அப்படிதான் சொன்னா. சரி, நாங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக சொன்னடி, அவளும் வரட்டும். சரி வாங்க, நாம் அப்படியே எங்கேயாச்சும் சுற்றிட்டு வெயிட் பண்ணுவோம் அவளுக்காக. இதுவும் நல்லா இருக்கே. இருக்கும், வா போகலாம். ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் தான் அவன் வேலை கொடுத்தானோ தெரில, கடுப்பாகுது. யாருமே இல்லை இப்போ ஆஃபீஸில், நான் மட்டும்தான் இருக்கேன். சரியான பைத்தியக்காரன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சி, என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எனக்காக வெயிட் பண்ணுறாளுங்க, என்ன பண்ணுறது? முடிக்கவும் முடியல இதை வேற.